ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் தான். இது வந்து நம்ம எப்போதும் பைத்தம்பருப்பு போட்டு வைப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம துவரம்பருப்பு ரேஷன் கடையில் வாங்கினது, அதை வந்து சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் எப்போதும் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து நான் பீக்கங்காய் சேர்த்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதில் சேர்த்துருக்கேன். அதுதான் வீடியோவில் எடுத்தும் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து இப்போ பிள்ளைங்கள்லாம் பீக்கங்காய் அதெல்லாம் வந்து பொரியல் இந்த மாதிரி கூட்டு எது செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி இப்போ சாம்பார் வச்சு கொடுத்துட்டோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அது உடம்புல சத்தும் சேரும். அதனால் இந்த மாதிரி நான் அடிக்கடி வைக்கிறது பழக்கம். அதுதான் சரி வீடியோவில் காமிக்கலாமேன்னு எடுத்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எப்போதும் போல தான் நம்ம பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம காய்கறி எல்லாமே அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் நம்ம அப்புறம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உப்பும் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வந்து பொடி போட்டு சாம்பார் வைப்போம் இல்லையா, வறுத்துட்டு இந்த கொத்தமல்லி பொடி கொஸ்துக்கெலாம் போடுவோன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த பொடி வந்து போடலான்ட்டு அதோட குக்கர் விசில் வச்சாச்சு. இது வந்து ஏன் காமிச்சிருக்கேன்னா, பீக்கங்காய் தோலை வந்து நம்ம கொஞ்சம் இதுவோடையே சதப்பத்தாவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா துவையில் இல்லைன்னா சட்னி அரைக்கிறத செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த வீடியோவில் இந்த இதை காமிச்சிருக்கேன், பீக்கங்காய் தோலை எடுத்து வச்சுருக்கத. அது நம்ம எப்போ வேணும், ஆனால் ரொம்ப நாள் வச்சிடக்கூடாது. ஒரு நாள் 2 நாளில் நம்ம அரைச்சிடணும். இப்போ வந்து சாம்பார் வந்து நான் குக்கர்லாம் வச்சு நல்லா விசில் வந்துடுச்சு. நம்ம பருப்புக்கு தகுந்த மாதிரி, தண்ணிக்கு தகுந்த மாதிரி வந்து விசில் விட்டுக்கணும். எனக்கு வந்து 3 விசில் சரியாக இருக்கும். அந்த அளவு தான் நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம விசில் விட்டு கொஞ்சம் நாய் கழிச்சு வேணால் தண்ணி வேணால் கலந்துட்டு வெந்நீர் சுடு பண்ணி ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. பொடி தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு அப்புறம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் இல்லைன்னா கெட்டி பெருங்காயனா இந்த மாதிரி தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து சில பேர் கடலப்பருப்பு கூட தாளித்து கொட்டிப்பாங்க. நான் வந்து கடுகும் ஜீரகம், நச்சீரகம் இருக்கு இல்லையா, ரசத்துக்கு போடுமா, அதுவும் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு எப்போதும் போல தாளிச்சிக்க வேண்டியதான். அப்புறம் கொத்தமல்லி தழை வந்து நான் குட்டி குட்டியாக போட்டு எப்பொழுதும் நம்ம முன்னையும் கூட போட்டுடலாம். சில பேர் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க பச்சையாக இருக்கிறதுனால. நம்ம முன்னாடியே கூட நம்ம குக்கர் வைக்கிறோம் இல்லையா, அப்பயே கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுட்டோம்னா ரொம்பவே வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு சாம்பார்னால் ரொம்ப போட்டு கிடையாமல் கரண்டியால் மசிச்சு விட்டதே கொஞ்சம் நல்லாவாக இருந்தது. அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்ட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி காய், இது வந்து சுரைக்காய், அப்புறம் வந்து சவு பறையங்காய் கூட நான் அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா அது சாம்பார்லேயே கரைஞ்சிரும். பிள்ளைங்களுக்கும் அது உடம்புக்கு சேரும். சில பேருக்கு வந்து பறையங்காய் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க நாட்டுக்காய் இதெல்லாம் பிள்ளைங்க. இப்போ வந்து பெரியவங்களே கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி செய்யும்போது வாழைப்பூயை கூட 2 மடல் இருந்தால் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுருவேன். அது அதில் சேர்ந்துடும். நமக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாது சாம்பார்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. நீங்களுமே அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் இட்லியும் இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பாரும் தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு நம்ம சைடில் கார சட்னி இருந்தால் கூட, இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் மட்டும்தான், அதோட விட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.